பிடிக்காதனால அவங்க யாருமே பேசாம இருந்திருக்காங்க. இத அந்த ஆபீசர் ஷேர் பண்ணும்போது ஹீரோ அந்த பொண்ணையும் அந்த ஃபேமிலியும் மீட் பண்ணலான்னு போயிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ டீம்ல அஃபெக்ட் ஆன அந்த ஆபீசரை செக் பண்ண டாக்டர் ஹீரோக்கு கால் பண்ணி அவருடைய உடம்புல ஒரு தழும்பு இருந்ததுன்னு அந்த தழும்பு வழியா ரொம்பவுமே டேஞ்சரான ஒரு ட்ரக்கை செலுத்தி இருக்காங்கன்னு, இந்த ட்ரக் உடம்புல பரவுச்சுன்னா ரொம்பவுமே கஷ்டம் தான், யாருங்கிறதையே மறந்து ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த டாக்டர் ரிப்போர்ட் கொடுக்கறாரு. அப்பதான் ஹீரோ அந்த போட்டோவை கொண்டு போய் அந்த பொண்ணோட ஃபேமிலிட்ட காமிச்சு பொண்ணோட உடம்புல இந்த மாதிரி ஏதாவது தழும்பு இருந்ததான்னு சொல்லி கேட்க உடனே அந்த பொண்ணோட அம்மா ஆமா ஃபர்ஸ்ட் இருந்தது, இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அந்த தழும்பு குறைஞ்சிட்டு தான் போகுது, ஆனா அவளோட பிஹேவியர்ல எந்த குறைபாடுமே இல்ல, அப்படியே தான் இருக்குன்னு சொல்ல உடனே ஹீரோ அப்பவே நீங்க ஏதாவது டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காமிச்சிருக்கலாம்லன்னு கேட்கும்போது அப்பதான் அவங்களுடைய அம்மா டாக்டர் கிட்ட காட்டல, என் ஹஸ்பண்ட் ஒரு ஃபாதர் கிட்ட கூட்டிட்டு போனாருன்னு சொல்ல உடனே அந்த ஃபாதரை போய் ஹீரோ மீட் பண்றான். அவர்கிட்ட கேட்கும்போது அவரு புதுசா நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கும் போது நம்மளுடைய மைண்டும் மனசும் அதுக்கு கண்ட்ரோல் ஆயிரும், இப்ப அந்த நிலைமையில தான் அந்த பொண்ணு இருக்கா, அவளை காப்பாத்தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. உடனே ஹீரோ அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுடைய 3 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு பையன் ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்றான். ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த பொண்ணு கூட பழகிறது இவங்க யாருக்குமே பிடிக்காம இருந்திருக்கு, அதனால இவங்க 3 பேருமே அந்த பொண்ணை விட்டு விலகி இருந்திருக்காங்க. அந்த அக்யூஸ்ட் பொண்ணும் இப்ப அஃபெக்ட் ஆன பொண்ணு 2 பேருமே சேர்ந்து இந்த பிளாக் மேஜிக், சாத்தான் வழிபாடு இந்த மாதிரியான விஷயத்தை தான் அதிகமா தேடுறது, ரிசர்ச் பண்றது, இந்த மாதிரியான வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணோட அம்மாக்கு முதல் கொண்டு இந்த விஷயம் பிடிக்காம இருந்திருக்கு. அப்பதான் ஒரு டைம் அந்த அக்யூஸ்ட் பொண்ணு திடீர்னு